இன்னைக்கு நம்மளோட நேர்களுக்காக என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு நம்ம வந்து முட்டை பாயா பண்ண போறோம். நீங்க ஒருவேளை ட்ரெஸ் கோடுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது சொல்லுவீங்கன்னு நினைச்சேன் நானு. இல்ல ஆமா, ஆப்வியஸ்லி அப்படிதான். ஒயிட் அண்ட் எல்லோ தானே. ஓகே, சோ முட்டை. ஆமா ஆமா, அதுவும் ஒயிட் அண்ட் எல்லோ. சூப்பர். ஓகே, முட்டையில பாயாவா? ஆமா, நம்ம வந்து ஆட்டுக்கால்ல தான் பாயா செய்வோம். நம்ம முட்டையிலயும் பாயா செய்யலாம். எப்படி? சேம் ப்ராசஸ்ல தான் நம்ம பண்ண போறோம். அந்த டேஸ்ட் தான் கிட்டத்தட்ட உங்களுக்கு இதுலயே இருக்கும். ஓகே, சோ முட்டை பாயா செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? முட்டை, வெங்காயம், தேங்காய், எண்ணெய், பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, ஏலக்காய், இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சத்தூள், உப்பு, பச்சை மிளகாய், முந்திரி, கருவேப்பிலை, கொத்தமல்லி. தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து தயாரா இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இது ஏதோ அரைக்கக்குள்ள ஃபர்ஸ்ட் நம்ம 2 அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டோமா? சைமல்டேனியஸா பண்ண போறோமா? ஏன்னா முட்டைனா தான் வேக வைக்கணும், டைம் எடுக்கும். முட்டையை நம்ம குக் பண்ணணும். ஓகே, அதுல தண்ணி போட்டுக்கலாம். முட்டை முழுகிற அளவுக்கு போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் போடுங்க லைட்டா. போட்டு இப்போ 4 முட்டை எடுத்திருக்கோம். ஸோ முட்டையை நல்லா வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணிட்டு ஹாட் வாட்டர்ல போட்டு குக் பண்ணிடலாம். இது வந்து குக் ஆகிறதுக்கு கொஞ்சமா சால்ட்டும் போட்டேன். ஓகே, நீங்களே போட்டுருங்க. கொஞ்சம் சால்ட் போடுங்க. இல்ல அவ்வளவு வேண்டாம். ஓ அவ்வளவு கொஞ்சம் நானு ஏன்னா தண்ணியில தானே நம்ம கரைய விடுறோம். ஸோ இதை நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவோம். அது நல்லா கொதிச்சு நல்லா குக் ஆகும். நார்மல் பாயில்டு எக் எடுத்துட்டு தான் ஃபுல் பாயில்டு எக். ஓகே, அதே நேரத்துல இங்க நம்ம வந்து பாத்திரம் வச்சிருக்கோம். இதுல தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கோம். நம்ம இதுல வந்து சில விழுது அதாவது சில பொருளை வதக்கிட்டு விழுதா அரைச்சிதான் ஆட் பண்ண போறோம். சோ அதுக்காக தான் ஆமா அந்த எண்ணெய் வந்து அதுக்காக தான் நம்ம போட்டிருக்கோம். அப்போ வெங்காயம் இல்ல, வெங்காயம் வதக்கவும் போறோம், அதே நேரத்துல அரைக்கவும் போறோம். ஓகே, பாயா அப்படின்னால அது கொஞ்சம் நல்ல கிரேவி மாதிரி இருக்கும்ல, அதுக்காக நம்ம அந்த ஸ்ட்ரக்சருக்காக சில விஷயங்களை நம்ம அரைக்கப்போம். ஓகே, இது ரொம்ப சிம்பிள். இது முட்டையில தான் நீங்க ட்ரை பண்ணணும் கிடையாது. பாயா ரெகுலரா எல்லாரும் ஆட்டுக்கல்ல பண்றது. நீங்க சென்னா மசாலா, அதாவது குருமா வைக்கிறோம்ல, நம்ம எப்பவுமே வெங்காயம், தக்காளி அதெல்லாம் போட்டு நிறைய வதக்கி அப்படிலாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது பச்சை பட்டாணியா இருந்தாலும் சரி, மூக்கடலையா இருந்தாலும் சரி, கருப்பு மூக்கடலையா இருந்தாலும் சரி, இல்ல வெறும் ஆலு அதாவது உருளைக்கிழங்கு மட்டும், என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் சரி இந்த பேட்டர்ன்ல ட்ரை பண்ணி பாருங்க. குயிக்காவும் முடிஞ்சிடும், அதே நேரத்துல டேஸ்டும் சூப்பரா இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு 3 கிராம்பு போல போட்டுக்கிறேன். ஒரு ஏலக்காய் போட்டுக்கிறேன். கொஞ்சமா கடல் பாசி போட்டுக்கிறேன். அது கூட சின்ன பட்டை. ஆமா, பட்டை 2 போட்டுக்கிறேன். அன்னாச்சி பூன்னு போட்டுக்கலாம். பிரியாணி இலை. பிரியாணி இலை. இது எல்லாமே இந்த ஆயில்ல போட்டாச்சு. இது கூட நான் அதாவது சைஸ் இல்ல, நம்மளுக்கு என்ன ஷேப் வருமோ, அதாவது 2 இது வந்து அரைக்கிறதுக்கு. ஆமா, அதுக்காக எப்படி வேணா எந்த ஷேப் வேணாலும் நம்ம இது பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஆட் பண்றதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் பெருசு 2 வேணா எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்ல 2யும் சேர்த்தும் ஆட் பண்ணிக்கலாம். இது வதங்கும் போதே காரத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம எதுவுமே ஆட் பண்ணல. ஓகே, பச்சை மிளகாய் மட்டும் தான் வச்சிருக்கோம். சோ 2 பச்சை மிளகாய் ஆட், மிளகாய் தூள் அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஒன்லி கிரீன் சில்லி, பச்சை மிளகாய். அவ்வளவுதானா, இல்ல வேற ஏதாவது போட்டு அரைக்கணுமா? இல்ல இன்னும் நம்ம போட போறோம். ஆமா, நிறைய விஷயம் போடணும். கொஞ்சம் முந்திரி, ஒரு 5ல இருந்து 6-7 முந்திரி வரைக்கும் ஆட் பண்ணி, ஒரு திக் கன்சிஸ்டன்சி இருக்கு. திக்கு, அதே நேரத்துல டேஸ்டும் கொஞ்சம் நல்லா தூக்கி கொடுக்கும். அதுக்காக இதுல வந்து தேங்காய் பாத்தீங்கன்னா ஒரு அரை முடி தேங்காய்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது ஒரு 2 பல்லு முழு பல்லுல அதை அரைஞ்சு வச்சிருக்கோம், அதையே ஆட் பண்ணி. இதெல்லாமே நல்லா வதங்கணும். லைட்டா வதங்கினா போதும், நல்லா வதங்கணும். இது நமக்கு குக் ஆகணும். தண்ணியை போட்டு குக் பண்ண போறோம். இது அப்ப அரைக்கிறது அது குக் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம அரைக்க போறோம். தண்ணி கொடுங்க. ஓ, கொஞ்சம் போடுங்க. குக் ஆகணும் இந்த வெங்காயம் தேங்காய். இன்னும் கொஞ்சம்
ஓகே, இது வதங்குறது இல்ல, நம்ம வந்து ஆமா இத வந்து வேக வச்சு அரைக்க போறோம். ஆமா இதுல தேவைப்பட்டா நான் கசகசா ஆட் பண்ணிக்கலாம், இல்ல பொட்டுக்கடலை வேணா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்மளோட இதுக்குறோம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலா வெங்காயம் இதெல்லாம் வதக்கிட்டு தான் அரைச்சி விழுதாகும். இது வதக்காம நம்ம வந்து தண்ணி விட்டு வேக வச்சுட்டு இருக்கோம். ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா வெந்துருச்சுன்னா போதும், அதை அரைச்சி. ஆமா, மைய விழுத அரைச்சி நம்ம பேஸ்ட் எடுத்து. இல்ல வேற ஏதாவது அதில் ஆட் பண்ணி? இல்ல வேற எதுவுமே இதுல ஆட் பண்ண, அதாவது மசாலாக்கு தேவையான எல்லாமே நம்ம இதுல ஆட் பண்ணியாச்சு. ஓகே, ஏன்னா பச்சை மிளகாய் தான் காரத்துக்கு, அது இதுல போட்டாச்சு. கரம் மசாலா பொடியா இல்லாம எல்லாத்தையும் தாளிசம்ல போட்டுட்டோம். திக்னஸ்க்காக தேங்காவும் முந்திரியும் போட்டிருக்கோம். ஸோ எல்லாமே இதுல நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ இது வந்து வேகணும். ஆமா, இது லைட்டா நமக்கு குக் ஆகணும். அது எப்படி நல்ல கொதி வந்தது? இல்ல அந்த வெங்காயத்தோட ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். சோ முட்டையில வந்து கொஞ்சமா மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இது கிரேவி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஒயிட் கலர்ல தான் இருக்கும். ஏன்னா காரத்துக்காக நம்ம எதுவும் ஆட் பண்ணல, சோ அதனால ஒயிட் கலர்ல தான் இருக்கும். சோ அது நல்லா வந்து ஓப்பன்ல கொதிக்கிட்டோம். இது நம்ம கொஞ்சம் மூடி வச்சு. ஓகே, சோ ரெண்டு பக்கமும் பாத்தீங்கன்னா குக் ஆகிட்டு இருக்குது. இது முட்டை வெந்துருச்சுன்னா உரிச்சு எடுக்க போறோம். அது வந்து வெந்துடுச்சுன்னா அரைச்செடுக்கணும். அரைச்செடுத்து நம்ம அதுக்கப்புறமா தான் பாயாக்கான இதுல நம்ம இப்ப எதுவுமே ஆட் பண்ண போறது இல்ல. இது குக் ஆனதும் நம்ம எடுத்து ஆற விட்டு அரைக்க கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாத்தீங்கன்னா இப்பவே ஆல்மோஸ்ட் நம்ம வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சோ அதாவது ரொம்ப கொதிக்கணும்னு இல்ல, கொதியல் வந்தாலே போதும்ல. இதுக்கு வந்து நம்ம இதை ஆற விட்டு ஓகே, சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அப்படியே ஆஹா ஓஹோ அப்படி இதுலயே வேகணும் அப்படின்லாம் இல்ல, லைட்டா வெந்தா மட்டும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் லைட் வதக்கலும் வதக்கியாச்சு. மறுபடியும் நம்ம பேஸ்ட்டையும் மறுபடியும் எண்ணெயில போட்டு வதக்க மறுபடியும். ஓகே, அது அப்படியே விட்டுட்டும் பண்ண போறது இல்ல. ஐ மீன் லாஸ்டா ஆட் பண்ண போறோம் அப்படின்னு கிடையாது, ஃபர்ஸ்ட் மறுபடியும் வதக்க தான் போறோம். ஓகே, சோ அதனால இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்ப இது மூடி வச்சிடலாமா? இல்ல ரெண்டுமே ஓப்பன்லயே அப்படியே ஓப்பன்லயே இருக்கட்டும். ஓகே, நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இது என்ன ஒரு இது வதக்கி அரைக்காம வேக வச்சு அரைக்கணும்? அதுதான் சொன்னேன், இது ஒரு டிஃப்ரெண்டான பாயா அப்படின்ற போது எப்பவுமே வதக்கிட்டு அப்படியே பேஸ்ட் அரைச்சிடுவாங்க. நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஈவன் நம்ம கால் பாயால பண்றதா? ஆமா, கால் பாயாக்கு கூட நீங்க இந்த பேட்டர்ன்ல ட்ரை பண்ணி பாருங்க. கால் பாயா அல்லது நம்ம நான் சொன்ன மாதிரி வெஜிடபிள்ல இல்ல முட்டையில சென்னா மசாலா எதுவா இருந்தா. சென்னா மசாலா எப்பவுமே எல்லாரும் ஒரே பேட்டர்ன் தான், எல்லா மசாலாவும் வதக்கிட்டு அது பேஸ்டா அரைச்சு. ஆமா, நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ இதை நிறுத்திட்டு நம்ம இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம், எடுத்துடலாம். இப்போ இது ஆறதுக்கு அப்புறமா அந்த தண்ணியை போட்டு நம்ம வந்து விழுதாவே அரைச்சிட்டு தண்ணி வேஸ்ட் பண்ண எடுத்துக்கிறோம். அண்ட் முட்டையும் ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வெந்துட்டு இருக்கு. இதையும் வந்து ஷெல்ல இருந்து, அதாவது அந்த ஓடுல இருந்து பிரிச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அரைச்சு கொண்டு வந்துடுறோம், முட்டையும் உரிச்சு கொண்டு வந்துடுறோம். வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, முந்திரி, தேங்காய், பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து வதக்கி தண்ணி விட்டு வேக வச்சு நல்லா இப்படி பேஸ்டா அரைச்சி எடுத்துருக்கோம். இந்த விழுத வச்சுதான் நம்ம இப்போ மெயின் பாயாவோட கிரேவி ஆரம்பிக்க போறோம். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா முட்டை வந்து வேக வச்சிருந்தோம், அதை உரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இது ரெண்டும் ரெடியா இருக்குது. இப்போ என்ன பண்ண போறோம்? முட்டை கொஞ்ச நேரம் ஆறட்டும். இது வச்சுக்கலாம். இப்போ வந்து கடாயை வந்து காய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ எண்ணெய் போட்டுக்குவோம். இப்போ பாயாக்கு எவ்வளோ எண்ணெயோ அந்த எண்ணெய். இப்போ நம்ம தாளிசம்ல எதுவும் போட போறது இல்லை, வெங்காயமும் இஞ்சி பூண்டு விழுது மட்டும் தான் போட போறோம். ஸோ ஃபர்ஸ்டே வந்து நம்ம தாளிசம் ஆமா எல்லாமே போட்டு நல்லா அரைச்சி வச்சாச்சு. ஸோ நம்ம இப்போ எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். ரொம்ப ஹெவி மசாலாஸ் போட்டாலும் அது ஒரு மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இதுல வந்து நம்ம வெறும் வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது அவ்வளவுதான், மற்றபடி எல்லாமே அரைச்சு. ஆமா, ஓகே. ஸோ இதுல வந்து நீங்க ஃபர்ஸ்டே அந்த அரைச்சிடுறீங்க பாத்தீங்களா, அதாவது வதக்கிட்டு தண்ணி விட்டு வேக வச்சு அரைச்ச விழுதுலயே எல்லாமே போட்டதுனால இப்போ இதுல வெறும் வெங்காயம், அதுலயே வெங்காயம் போட்டிருக்கோம். பிளஸ் இதுல வந்து சும்மா இது வதக்கலுக்காக தான். இது எப்படி நீ எவ்வளவு வெங்காயம் போட்டு? இது நம்ம சும்மா ஒரு இப்போ நம்ம எப்படின்னா 4 முட்டை எடுத்திருக்கேன். ஓகே, 4 முட்டைக்கு நீங்க பெரிய வெங்காயம், பல்லாரி வெங்காயம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்தீங்கன்னா அதுல ஒரு 1.5 வெங்காயத்தை வந்து கிரேவிக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 1/2 வெங்காயம் வந்து வதக்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுல டைரக்டா இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். இது வார்மா இருக்கும் போதே நம்ம போட்டுக்கலாம்.
ஏன்னா இது நமக்கு வந்து ஒரு ஒயிட் கிரேவியா தான் நமக்கு வேணும். ரொம்ப ஒயிட் இல்ல, லைட்டா ஒரு கோல்டன் ஒயிட்ல தான் வேணும். வெங்காயம் வந்து நல்ல ஹீட்டான ஆயில்ல போட்டோம்னா தீஞ்சிரும், கிரேவி கலர் வந்து நமக்கு சேஞ்ச் ஆயிடும். ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு வார்ம்லேயே போட்டுக்கலாம். ஓகே. ஸோ தாளிசம் எல்லாம் வெறும் வெங்காயம் மட்டும் இப்படிதான் பொடியா தான் இப்படி ஆமா நீட்டு வாக்குலையும் போட்டுக்கலாம், பொடியா போறது போட்டு. கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு விழுதையும் ஆட் பண்ணி அது இப்ப போட்டு சேர்த்து வதக்கணும். ஆமா இதோட போட்டே சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். லைட்டா அந்த எண்ணெய் ஆயில் கொஞ்சம் இதுவாகும்ல, அப்ப அது பொரியும் பொழுது நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா பச்சை வடை போனதும் ஸ்ட்ரைட்டா கிரேவியை நம்ம எடுத்து ஆட் பண்ண வேண்டியது. ஓகே, நம்ம ஆல்ரெடி அரைச்சு வச்சிருக்கோம், விழுது இதுல ஆட் பண்ணலாம். ஆமா அது ஆல்ரெடி வேக வச்சதுனால இது ரொம்ப நேரம் குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. இந்த அதாவது நம்ம முட்டையை நம்ம அதுல கட் பண்ணி போட்டு கொஞ்சம் மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ கொஞ்சமா வந்து இஞ்சி பூண்டு விழுதுல ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட் போடல நம்ம. இல்ல போடல. இது கூட கொஞ்சமா கருவேப்பிலை. இப்ப முட்டை வந்து குக் ஆகிறதுக்கு தான் நான் வந்து உப்பு போட்டேன். ஓகே. சோ இப்ப பாயாக்கு நம்ம உப்பு போட்டோம். மொத்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு. ஸோ வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டுட்டு அதோட சேர்த்து கருவேப்பிலை, அப்புறம் மொத்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு. இப்ப இந்த அரைச்சு வச்ச விழுது ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இதுல பாத்தீங்கன்னா நம்ம அந்த வெங்காயம் வந்து நம்ம விழுது அரைச்சு வச்சோம், அதாவது வேக விட்டோம்னா அந்த தண்ணி. ஓகே, அது வேஸ்ட் பண்ணாம. ஆமா அந்த தண்ணி நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம், ஏன்னா அதுல இந்த மசாலாஸ் எல்லாமே அதுல இருக்கும். ஸோ அந்த தண்ணி போட்டு கொஞ்சமா மிக்ஸ் பண்ணி போட்டு இன்னும் தண்ணி விடலாமா? விடலாம். நம்ம கொஞ்சம் லைட்டா இது வதங்கட்டும், லைட்டா. ஏன்னா இப்ப நம்ம மறுபடியும் வந்து எண்ணெயில வந்து வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கிருக்கோம்ல, ஸோ அதெல்லாம் இந்த மசாலாவோட கொஞ்சம் மிக்ஸ் ஆகும். இப்போ இதுல கொஞ்சமா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அரைச்ச விழுது போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் பார்த்து விடணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா அது மிக்ஸ் ஆகி கொஞ்சம் ஏற்கனவே வதக்கி வச்சிருக்கூடிய வெங்காயத்தோட முட்டுக்கா வந்ததுக்கு அப்புறமா தான் தண்ணி ஆட் பண்ணணும். அது பார்த்துட்டு தண்ணி வந்து நீங்க எவ்வளவுதான் வந்து அந்த வெங்காயம் வேகும் போது யூஸ் பண்ணியிருந்தாலும் அந்த தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, அதை த்ரோ பண்ண வேண்டாம். ஸோ அந்த தண்ணி நம்ம போட்டுக்கலாம். இது வந்து நல்ல பபிள்ஸ் விடும், அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்க, மேலே தெரிக்கும். ஓகே. அதனால ஸோ இப்போ நம்ம வந்து இந்த முட்டையை வந்து ரெண்டா கட் பண்ணி இதில் போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. நம்ம கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம், இது மேலே தெரிக்குது. இந்த முட்டையை வந்து ரெண்டா கட் பண்ணி ஜஸ்ட் ஹாஃப். ஆமா, ரெண்டு பக்கம் ரெண்டு ஆஃப். இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி எடுத்தேன் ஒன்றுனா எடுத்ததில் வச்சேன். பிரிச்சு பிரிச்சு இல்லை அப்படியே வச்சுருங்க, நான் பிரிச்சுக்கேன். தண்ணி வேணும்னாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம், தண்ணி வேண்டானாலும் கொஞ்சம் திக்காவே இருக்கிற மாதிரி எடுத்துக்கனாலும் எடுத்துக்கலாம். ஆனா ரொம்ப தண்ணி போட வேண்டாம், ரொம்ப தண்ணியா இருந்தா நல்லா இருக்காது அந்த டேஸ்ட். ஆனா இந்த பாயா ஒரு அந்த டெக்ஸ்டர் வந்துடுச்சு, ஸ்மெல்லும் வந்து என்ன காலுடைய ஸ்மெல்லு ஒரு ஸ்மெல் வரும், இல்லாம அந்த மசாலா ஸ்மெல் அது இருக்குது. இது நீங்க ரொம்ப மிக்ஸ் கொடுக்க வேண்டாம், ஏன்னா நம்ம எல்லோலாம் போட்டிருக்கோம், ஸோ எல்லாமே இதுவாயிடும். ஸோ அதனால அந்த கிரேவி அந்த முட்டை மேலே போற மாதிரி அந்த மாதிரி மட்டும் பண்ணிட்டு நீங்க வந்து இதை கொஞ்ச நேரம் ஒரு 1 minute போல இதுலயே வந்து நல்லா சோக் பண்ணி வச்சு. ஓகே. இந்த ஸ்டேஜ்ல தேவைப்பட்டா உப்பு தேவைப்பட்டா போட்டுருக்கோம். ஓகே, டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டா போட்டுக்கலாம். அடி பிடிக்குதான்னு பார்க்கணும். ஆமா,
ஓகே. ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் மசாலா இறங்கி இருந்தாலுமே கூட இந்த கிரேவில இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்கான டைம் கொடுத்துருவோம். என்ன நிலைமையில இருக்குது? ஒயிட்லயே இருக்கிறதுனால நம்மளுக்கு சரியா தெரியலையோ? இல்ல நம்மளுக்கு ஓரளவுக்கு வந்து நம்ம போட்ட நம்ம நிறைய எண்ணெய் போடல. பாயால வந்து நம்ம நிறைய எண்ணெய் போட முடியாது. ஸோ கம்மியான எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ஆஃப் பண்ணிடலாமா? ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பாயா ஃப்ளேவர், பாயா டெக்ஸ்டர்ல, அதாவது வெஜ் பாயா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில ஹோட்டல்ல எல்லாம் தருவாங்க. அது பாயா ஃப்ளேவர்ல இது. ஸோ நீங்க வெஜ்ஜில் இது மாதிரி முட்டை இல்லாம வேற என்ன போடலாம்? அதான் சொன்னேனே, அதாவது பட்டாணி, சின்ன பட்டாணி, அல்லது வந்து வெறும் பச்சை பட்டாணின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள், அல்லது மஷ்ரூமு அப்படி போட்டு செய்யலாம் தாராளமா. இதுக்கு மேல கொஞ்சமா மல்லி. சுட சுட முட்டை பாயா வந்து ரெடியா இருக்குது. எடுத்து டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை சுருக்கமா நேரில் சொல்லிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரம் வச்சுக்கிறோம். அந்த பாத்திரத்துல வந்து தண்ணி போட்டு முட்டையை வந்து சால்ட்டும் மஞ்சத்தூளும் போட்டு வேக வச்சுக்கிறோம். அடுத்து இன்னொரு பாத்திரம் வச்சுக்கிறோம். இந்த பாத்திரத்துல வந்து கொஞ்சமா எண்ணெய் போட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, கடல் பாசி இது எல்லாமே போட்டு கொஞ்சம் லைட்டா வதக்கினதுக்கு அப்புறமா அதுல வந்து வெங்காயம் போடுறோம். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா பச்சை மிளகாய் போடுறோம். பச்சை மிளகாய் வதங்கினதுக்கு அப்புறமா தேங்காய் போடுறோம், முந்திரி போடுறோம். இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அதுல வந்து தண்ணி போட்டு அதை நல்லா குக் பண்றோம். அது குக் ஆனதுக்கு அப்புறமா அதை மைய விழுதா அரைச்சு வச்சுக்கிறோம். மறுபடியும் கடாய் வைக்கிறோம். அதுல எண்ணெய் போட்டுக்கிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதுல வந்து நீலவாக்குல வெட்டின வெங்காயமும் இஞ்சி பூண்டு விழுதும் போட்டு நல்லா வந்து வதக்குறோம். அதுல இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சதும் நம்ம மைய விழுதா அரைச்சு வச்சிருக்கேன் அந்த விழுதை எடுத்து இதுல ஆட் பண்றோம். அது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம சால்ட்டும் போட்டுக்கிறோம். வேக வச்சு தோல் உரிச்சு வச்சிருக்க முட்டையும் அதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி பாயா வந்து குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம சர்வ் பண்ணோம்னா நம்மளோட முட்டை பாயா ரெடி.